சிவபுராணம் சிவராத்திரிக்கு சிறுகதைகளை கூறுகிறது. குருத்துருவன் என்னும் வேட்டுவ வகுப்பைச் சார்ந்தவன் காட்டுக்கு வேட்டையாடச் செல்கிறான். எந்த மிருகமும் கிடைக்காததால் இரவு வரை அங்கு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. விழித்திருப்பதற்காக வில்வ மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே இருக்கும் சிவலிங்கத்தை பார்க்காமல் போட்டுக்கொண்டே இருக்கின்றான். வேட்டுவ சிறுவன் வில்வ இலை கொண்டு இரவு முழுவதும் சிவனுக்கு பூஜை செய்ததால் அந்த தினம்தான் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது என்பது இன்னும் ஒரு ஐதீகம். மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திசையில் இரவில் கொண்டாடப்படும். இதன் நோம முறைகளை கூறும் நூல் மகா சிவராத்திரி கற்பம் என்னும் சிறிய நூல். அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் நீங்கும், காரியம் வெற்றி பெறும். சிவாய நம என்று சிந்தித்திருந்தால் அபாயம் நமக்கு ஏற்படாது. சிவன் இந்து சமயங்களில் கூறப்பட்டுள்ள மும்மூர்த்திகளில் ஒருவர். சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளாகவும் பிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருளாகவும் பரமசிவன் என அழைக்கப்படுகின்றார்.